வயச்சில் பிறந்த தொல்லை போ போகா துயரம்போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோத்தி மாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்றே சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொனடி கமலம் போச்சு போச்சு அண்டர்கள் துயரம் தீராயோத்தி மாநகரில் வந்து பிறந்தோ பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என தருக சுந்தரி சவுந்தரி நிரந்தரி அம்மையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபம் அதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அலங்கார தட்டாங்குளமான நகரத்திலே புகழாக வந்த
வந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமையா அம்பிகை வடகாசி அம்மாள் வந்து எனக்கு அருள் புரிவார்.
சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெரியோர்களே, சபை நிறைந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, அதாவது இந்த தத்தாங்குளமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட வடகாசி அம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். அது தாத்தாவுக்கு வேற ஒண்ணும் இல்ல. திடீர்னு வருதுன்னா அவர் இருக்க விரதம் அப்படி. அவருக்கு பிறகு அவர் 3 மாசம் குளியாம இருக்காரு. தாத்தாவுக்கு ஏற்கனவே தண்ணியில கண்டோம். தண்ணியில கண்டம்ன உடனே தாத்தா 3 மாசமா குளியாம இருக்காரு. தண்ணி பக்கத்திலே போகல. தாத்தாவை செக்கப் தான் கூட்டு போனோம். ஆமா, 3 மாசம் குளியாம இருக்காரு. அதான் நல்ல டாக்டரை பாருங்க. தாத்தா ஏன் அப்படி இருக்காருன்னா, என்ன காரணம்? சுவாசியக்கார தண்ணியில கண்டம்னா குளிக்க தண்ணியில கண்டம் நினைச்சு இவர் குளிக்காம இருக்காரு. அவர் குளிக்க தண்ணியில இல்ல, குடிக்க தண்ணியில கண்டம்னார். அந்த 12 மணி தண்ணியில பிறகு அந்த பாட்டில தண்ணிய குறைக்க சொன்னதுக்கு இவர் குளிக்காம அலைதாரு. தண்ணியில கண்டம்னா விவரம் இல்லாம குளிக்காம அலைதாரு. பிறகு 3 மாசம் ஆச்சு. அப்போ விரதம் சாமி வரத்தானே செய்யும். அதான் நீ எந்த தண்ணிக்கிட்டையும் போக கூடாதுட்டிய. இப்ப அதான் பெரிய வாடா இருக்கு. பரவாயில்ல. அப்பேர்வட்ட இந்த வடகாசி அம்மனுடைய திருவாலயத்திலே கார்த்திகை மாதத்திலே அம்மாளுக்கு கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. ஏற்கனவே கார்த்திகை மாதம்னு சொன்னா வடக்குத்தி அம்மா வடகாசி அம்மா எல்லா அம்மாவும் ஒண்ணுதான். அந்த வடகாசி அம்மா வடக்குத்தி அம்மாவுக்கு எல்லாம் உகந்த மாசம் இந்த மாசம் தான். அப்பேர்வட்ட இந்த உகந்த மாதத்திலே அம்மனுடைய ஆலயத்திலே செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு சிறப்பான கொடை விழா நடந்து வருகின்றது. அப்பேர்வட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்தில் இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமல் 6 பேர்களையுமே நாமல் வில்லிசையை இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாவினுடைய திருக்கதையைத்தான் முதலாவது ஆரம்பிக்கணும். ஏன் அவருக்கு பாடணும் தெரியுமா? இந்த அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேர்வட்ட ஹரிகரபுத்திரன் ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி இல்லை என்றால் அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, நடுவுக்குறிச்சி பாதையா போய் சங்கரங்கோயில் ரோட்டுக்கு அந்த பைபாஸ்ல வந்துட்டு அந்த பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். ஆமா, கண்டிப்பா நம்ம ஊருக்குள்ள சாமி வரமாட்டாரு. அதனால சாஸ்தா பிறந்தாத்தான் சாமியே உள்ள வரும். பாத்துக்கோங்க, சகல தேவதையும் வரும். அதனால ஐயனுடைய திருக்கதையை சாஸ்திரத்துக்கு 4 வார்த்தையில் பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு ஒலிவருக்கும் இந்த வடகாசி அம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் ஒன்னு சொல் பின்னால் இருக்கலாம், பின்னு சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் நாங்கள் தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே
இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் சரி எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் அதாவது ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள் ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது கச்சது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார்கள் அந்த கல்விக்கு அதிபதி களவாணியே இன்னும் படிச்சிருக்கான்னு சொல்லுதாங்க. களவாணி இல்லப்பா கலைவாணி. அவ பேரையும் நீ சொல்லல குடமடிக்க வந்தியாக்கோ. களவாணி இல்ல. நான் கூட சின்ன வயசுல ஒரு காலத்துல அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பிறகுதான் விவரமே தெரியும். பிறவே அப்படி இருப்பதனாலே நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. ஆகையினாலே உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாருக்காவது கோவங்குவ வந்தா என்ன தாத்தாவை கூட்டு போங்க. எதுக்கு? அவர் என்னைக்கும் கண்ணாடி போட்டு வருவாரு. இன்னைக்கு பார்க்க கண்ணாடியை மறந்துட்டாரு. அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. பம்பாய்க்கு போயிட்டு வரும்போது ட்ரெயின்ல பெருச்சாளி தூக்கிட்டு போயிட்டு கண்ணாடி பம்பாய்க்கு போயிட்டு வரும்போது ட்ரெயின்ல விட்டுட்டு வந்துட்டாரு. அதனால தாத்தாவை கூட்டு போய் நல்லா இன்னைக்கு கோயில போட்டாங்க பாரு அன்னதானம், அத மாதிரி நல்ல சாப்பாடை கொடுத்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா தாத்தாவை போட்டா அடிங்க. உங்களுக்கு எவ்வளவு தொம்பு இருக்கோ அது வரைக்கும் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் சின்னதா ஒரு டானிக் பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க. என்ன டானிக்? டாம் டாம் டானிக்கியா? டாம் டாம் டானிக் அவர் குடிக்க மாட்டாரு. அப்ப ரோக்கரா? ரோக்கரை யார் அடிக்க? அவருக்கு அலுப்பு தீரணும் பாத்தி அதுக்கு அவர் என்ன குடிக்க சொல்லுவாரு, திருப்பி சொன்னோம்னா கோவப்படுவாரு. அதனால தாத்தாவுக்கு அலுப்புக்கு ஒரு 18:48 மட்டும் 18:48 அப்படி சொல்லு. தர வேண்டாம். அதெல்லாம் கப்புன்னு இருக்கும். அதானே கப்புன்னு இருக்கும். போதான் இருக்கும். 6 பிள்ளையின் 100 உச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரிதான். பாதி மதி மான் மலவோ ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிடமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோலினில் போனோல் இளங்க தோன்றி மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். அவுரண பஞ்சமி கடகேல கரத்து இந்திர மாதவி அமிர்த யோகத்தில் ஆவிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றார்.
போட தெரியாம இருக்குமா ஐயா? அப்புறம் போட வேண்டியதான குறவை. நான் கொலவு போடுங்க கம்முன்னு இருக்காவோ. அந்த அக்கா ஒரு அக்கா யாரு அந்த அக்கா கொலவு ஓடுங்கன்னா அவங்க கொலவு ஓட மாட்டோம்க்கா. வேற ஆளை ஏவி விடுதாவோ. அதெல்லாம் தாய்மார்களுக்கு கொலவு போட தெரியாம இருக்காது. அப்படியா? எல்லாரும் அன்னதானத்தை சாப்பிட்டு வந்து அப்படியா மூச்சு போக மாட்டுக்கு. அப்படியா? பிறகு சாப்பாடுனா எப்படி ஏற்பாடு தெரியுமா? சாம்பாரு, அதுக்கு ஏத்த கூட்டு, அந்த வெங்காய பச்சடி மாதிரி ஒரு ஊறுகாய் வச்சிருந்தாங்க பாரு. அதெல்லாம் இருந்த ருசிய பார்த்தா அதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் மூச்சு போக மாட்டுக்கு. அப்படியா? பிறகு அது மட்டும் இல்ல, நீ கொலை போட சொன்ன போன கோயில இப்படிதான் கொலை போட சொன்னேன். ஒரே ஒரு பாட்டி மட்டும் கொலை போட்டாங்க. பாட்டி கெட்டு பல்லு கீழே விழுந்துட்டு ஐயோ நாய் தூக்கிட்டு ஓடியே போயிட்டு. பாட்டிக்கு கெட்டு பல்லா இருந்ததுனால கீழே விழுந்துச்சு. ஆமா, எங்க தாய்மார்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. இந்த புறம் நல்ல பல்லு இப்ப போடுவாங்க பாரு கொலவை. போடுங்கம்மா ஒரு குலவை பொன்னான மணி குலவை
படைத்து தெய்வலோக ரம்பையர்கள் நடனம் ஆடுவார்கள் ரம்பை வருவாள் நடனங்கள் ஆடுவாள் ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனங்கையா வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் பாடுவாள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் வாசலில் ஏ மீசக்கார தாத்தா என்ன தாத்தாவுக்கு துணையா இருப்பேன்னு பார்த்தா எங்க எந்திரிச்சு போறிய சூப்பர் வில்லன் போயிட்டாரு அப்படியா இந்த வில்ல எங்க இருந்து கொண்டு வந்தீங்க ஆ, வில்லு சூப்பர் வில்லன் அப்படினு போறாரு அண்ணாச்சி வில்லு சூப்பர்னாலும் உட்கார்ந்து கேட்க வேண்டாம் என்ன வந்த உடனே விசாரிச்சாவ நான் நினைச்சேன் விசக்காரண்ணாச்சி தாத்தாவுக்கு தாத்தா மீசக்கார தாத்தா துணையா இருப்பாங்கன்னு பார்த்தேன் அண்ணாச்சியோ அதான் வந்து ஒரு அரை மணி நேரம் விசக்காரண்ணாச்சி தாத்தாவுக்கு கேட்கல நம்ம பேச கேட்கல இருக்கு ஈசகர் அண்ணாச்சி பரவாயில்ல ஐயா அரை மணி நேரம் பார்த்தாரு வில்லு வில்லு பார்த்துட்டு தம்பி இங்க வா ஏ நாட்டாம தம்பி வில்லு சூப்பர் வில்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமா தாத்தா உங்களைத்தான் அப்பலே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சரிதானே வெளிய போய் பழக்கம் நடக்கு காபி குடிச்சிட்டு வருவாங்க யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆமா சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார் வருகின்றார் அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னய்யா 714 உலகத்தை இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் படைத்தார் 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து ஆமையா கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தேரையும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த ஆமையா நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார் படைத்தார் நாமளை ஏன் படைத்தார் எதற்கு படைத்தார் நம்மளெல்லாம் ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல ஏன் இவ்வளவு கவலைப்படுத தாத்தா அதே இப்ப இந்த பூமியில பிறந்து என்ன பாடுபட வேண்டி இருக்கு வேற பாடுபட்டாத்தானே நல்லா வயத்துக்கு சாப்பிடலாம் பூமியில பிறந்து வளர்ந்து 25 வயசு ஆயிட்டுனா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தாங்க சரிதானே கல்யாணம் முடிச்சு வச்ச உடனே சரி நம்ம வீட்டுக்காரி ஆ வந்த உடனே என்ன இதா எனக்கு சீலை வேணுங்க சட்டை வேணுங்க ஒரு சும்மாவா ஆமா சீப்பு வேணுங்க பவுடர் வேணுங்க சரி அதை உழைச்சி வாங்கி கொடுத்தாலும் ஆ அதுக்கு அடுத்து ஒரு குழந்தையாயிருது சரிதானே குழந்தைய அனுப்புற என்ன செய்ய முடியும் என்னய்யா குழந்தைக்கு பால் டப்பா வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு சரி வாரத்துக்கு 6 பால் டப்பா ஆகுது ஆகும்ல நம்ம உழைச்சி பால் டப்பாக்கு தான் போட வேண்டியிருக்கு அப்போ ஆ, பேசாம நீ கல்யாணம் முடிக்காம இருக்க வேண்டியதானே இந்த விவரம் தெரிஞ்சுதான் முதல்ல கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன் இப்போ ஒண்ணும் கெட்டு போகல ஆச்சி வேணா டைவர்ஸ் பண்ணிடுவோம் ஆச்சு நம்ம டைவர்ஸ் பண்ண முடியாது பிறகு அவளை டைவர்ஸ் பண்ணோம்னா ஆ, கஞ்சி இல்லாம அப்புறம் ரோட்ல தான் அலையணும் பிறகு பரவாயில்ல ஆமா அதாவது சரி ஆண்டவன் மண் உலகிலே மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா இதற்காக நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சரி ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம் நம்மகிட்ட யார்கிட்டயாவது ஒத்துமை இருக்கா ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று படைத்தார் ஆனால் ஒற்றுமை எங்குமே இல்லை ஏன் ஒத்துமை இல்ல ஏன் ஒற்றுமை இல்லைன்னா ஆ, ஒருவர் வாழ்வதை கண்டு இன்னும் ஒருவர் சந்தோஷப்படக்கூடிய மனநிலை யாருக்குமே கிடையாது அந்த பக்குவம் இல்ல நம்மளை விட நல்லா வாழ்ந்துட்டானே அப்படின்னு பொறாமைப்படுகிறோமே தவிர ஆமா பரவாயில்ல நம்ம தான் நல்லா இல்ல சரி. அவங்களாவது நல்லா இருக்கட்டுமேன்னு நினைச்சாதான் நாட்டுக்குள்ள ஒற்றுமை வரும் அதேதான் அப்படி அதேதான் நினைக்காத வரைக்கும் ஒற்றுமையே வராது வராது மண் உலகில் வந்து ஆ தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டும் என்று சிவனுடைய வடிவத்திலே ஆமா இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே யாரு நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார் படைத்தார் அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த வடகாசி அம்மா அம்மா அம்மாளுடைய வடிவத்திலே சரி சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா ஆமா நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து படைத்து சிவன்
வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி சரி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவன் 6 அறிவை கொடுத்தார். 6 அறிவு யார் பயன்படுத்துதா? 6 அறிவுன்னா 6வது அறிவு நாமளுக்கு பகுத்தறிவை கொடுத்தார். எனக்கு தெரிஞ்ச அறிவு எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? 5 அறிவுல 5 அறிவு விழுது. ஆமா 5 அறிவு. குத்தாலத்துல 1 விழுது. ஆமா சேர்த்து பார்த்தீங்கன்னா 6 அறிவு. ஓ அறிவுக்கு அந்த அறிவு தான் தெரியும். அப்படியா? வேற தெரியாது. சிறப்பு வேற என்ன? 6வது அறிவுன்னா அதுதான் பகுத்தறிவு. சரி பகுத்தறிவுனா என்ன தெரியுமா ஐயா? எப்படி? நம்ம மனுஷங்க வந்து அம்மா கிட்ட எப்படி பேசணும், அம்மான்னு சொல்லணும். அப்பா கிட்ட எப்படி பேசணும், அப்பான்னு சொல்லணும். நம்ம மாமியா கிட்ட எப்படி பேசணும், அத்தங்கணும். கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணாச்சி. அப்பதானே நாங்க படிக்கிறது உங்களுக்கு கேட்கும். அமைதியா உட்காருங்க. நம்ம அம்மா கிட்ட எப்படி பேசணும், மாமியார் கிட்ட எப்படி பேசணும், மாமியார அத்தங்கணும், குழந்தைய கிட்ட எப்படி பேசணும், மதனி கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லித்தான் ஆண்டவன் நாமளுக்கு பகுத்தறிவை கொடுத்தார். ஆனா இப்போ அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? இப்போ மதனி இருக்கும்போது ஒரு பேச்சு, மதனி இல்லைன்னா ஒரு பேச்சு, குழந்தையா இருந்தா ஒரு பேச்சு, சவலப்பாடு இல்லைன்னா குழந்தையா கிட்ட ஒரு பேச்சு. ஆமா இப்போ அப்படி இருக்கு. ஆனா இந்த இறைவனாகிய பகவான் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் இரவென்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை உறக்கத்தை கொடுத்து இப்படியாகவே படைத்த இறைவன் உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார். அவர் நாடு எங்கும் படி அளந்தார். அங்கே இறைய
ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை கேட்டு நம்மளும் நடக்கணும். ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் குடும்பத்திலே நல்லா இருக்கும். பரவி. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகிறார்கள். அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. என் பொண்டாட்டி என் சொல்ல கேட்க மாட்டேங்கா. உன் பொண்டாட்டி உன் பேச்ச கேட்க மாட்டேக்காளா? அவன் என் தம்பி சொன்னா சரி அப்படிங்க. எதுக்கு அப்படி? என் தம்பி சொன்னா எதுனாலும் கேட்கா. அதான் எதுக்கு? நான் வந்து கொஞ்சம் தண்ணி அடிப்பேன், யாட்டி கூட்டி பேசுவேன். சரி. என் தம்பி அப்படி கிடையாது. அப்படி இல்லையோ? அவன் கரெக்டா பேசுவான். ஆமா. அதனால உங்களுக்கு கொஞ்சம் அப்போ அதனால உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எந்த காரியமா தான் உங்க தம்பி பேசி முடிக்கட்டும். ஆமா. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் ஆமையா போடு போடு. ஆமா எழுது. ஹலோ. அப்ப இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கன்னியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் மண்ணால் குறைவில்லை, மனையால் தாழ்வில்லை, பொன்னால் குறைவில்லை, பொருளால் தாழ்வில்லை. ஆடருக்கும் ஆடருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு. 7.5 கோபுரங்கள், எதிரே ஒரு மண்டபங்கள், ஆனை கட்டும் சாவடி, அசைந்திருக்க மண்டபம், குதிரை கட்டும் தாழ்வடம், கொட்டார சாவடி. அதாவது நாமளுக்கெல்லாம் செல்வங்கள் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வம்? ஒரே ஒரு செல்வம்னா என்ன செல்வம் தெரியுமா? நம்ம பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. நம்ம கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்திருந்தாலும் சரி, அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒரு நாளும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம நிலம் வாங்கி போட்டிருக்கோம், அந்த நிலம் வந்து மண்ணு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, கூப்பிடாது. வாய் நிறைய அன்போடு நாமளை, வாய் நிறைய அன்போடு நாமளை அம்மா அப்பா என்று அழைக்கணுமானா அதுதான் செல்வத்திலே சிறந்த செல்வம், பிள்ளை செல்வம் என்பார்கள். ஆமா ஆமையா. ஆமா. என் கல்யாணத்துக்கு சரி நான் தாலி கட்டின உடனே எங்க பாட்டி காலில் போய் விழுந்தேன். என்ன சொன்னா? எங்க பாட்டி என்ன சொன்னா தெரியுமா? என்னய்யா? பேரப்பிள்ளை நீ 16 பெற்று பெருவாள் வாழும் அப்படின்னா. ஏ அப்பா, நான் விவரம் தெரியாம 16 பிள்ளைய பத்தி இப்ப சீரழிஞ்சிட்டாங்க. ஆமா, செல்வம் 16 சொல்லுவாங்க. 16 செல்வம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்னென்ன தேவையோ தனம், பசு, பொறுமை, நன்மை, வீடு, நல்ல பிள்ளைங்க, இப்படி 16 செல்வம். நீ 16 பிள்ளைய பெத்து விட கஷ்டப்படக்கூடாது. அப்ப செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து. ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. விளையாட குழந்தை
குற்றாலம் பேர்வாதி மன்னா மன்னவா கொழுந்து கட்டி பூஜை செய்ய ஒரு குழந்தை இல்லாத கொடும்பாவியாகி விட்டேனே ஆகிவிட்டேனே. நான் தான் கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறா சொல்றா நான் குளத்தான் கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவனு பேசுதா பேசுறாங்க. குழந்தை இருந்தாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு, சரி குழந்தை இல்லைனாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு. குழந்தை இல்லைன்னா என் குறை சொல்ல போறாங்க. ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் அதுக்கும் பேசுவாங்க, பேசுவாங்க. பொட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கும் பேசுவாங்க. அப்படி என்ன பேசுவாங்க அண்ணே? அதாவது பிள்ளை இல்லாத பேர்களை மலடி என்பார்கள். மலடிம்பாங்க. பிள்ளை இல்லைன்னா மலடியா இருக்காளே அப்படின்னு பேசுவாங்க. குழந்தையும் இல்ல குட்டியும் இல்லையே அப்படிம்பாங்க. மலடுன்னு சொல்லுவது தவறான வார்த்தை தானே. ஏன் தவறுன்னு? அதாவது மலடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லு பாப்போம். மலடு என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஐயா? என்னையா அர்த்தம்? பிள்ளை இல்லாதவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு பெண்ணு வயதுக்கு வராமல் புஷ்பவதியாகாத பெண்ணை தான் மலடு என்பார்களே தவிர அந்த மலடு என்பதுக்கு அதான் அர்த்தம். ரெதுவாகாம இருந்தா தான் மலடுன்னு சொல்லுவாங்க. இது தெரியாம நம்ம பிள்ளை இல்லாதவங்கள மலடு மலடுங்கோ. ஆமா பேசக்கூடாது. அடுத்தவர் மனது புண்படும் வரைக்கும் யாரையும் காயப்படுத்த கூடாது. அவங்க வாழ்க்கை இறைவன் அவங்களுக்கு எதை எப்போது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரோ அப்போது கொடுப்பார். ஆமா சில பேரு கல்யாணமான உடனே கேட்பாங்க, ஒரு நாள் ஒரு மாசம் 2 மாசம் ஆயிடுதுன்னு வை, ஏ தாயே உன் பிள்ளைய கட்டி கொடுத்து எதோ விசேஷம் உண்டா? உண்டு உண்டு வேணும்னே அவளை கூப்பிட்டு கேப்பா பாத்துக்கோ. அதெல்லாம் கேட்க கூடாது. அதுக்கு ஒரு பேச்சு பேசுவா. அப்ப பிள்ளை இல்லைன்னா மலடு என்பார்கள். பிள்ளை இல்லைன்னு பிள்ளை பெச்சு எடுத்தா அவளை கிளவிம்பா. கிளவின்னா 4 பிள்ளையில பெத்ததுக்கு பிறகு நல்ல ஒரு பட்டு சேலை கட்டி கழுத்துல நகையை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு தெரு வழியா போனேன்னு வையி, அவ சொல்லுவா 4 பிள்ளையில பெத்து வளர்த்து ஆளாக்கிட்டால இவளுக்கு நடையும் உடையும் இதெல்லாம் தேவையா? கிழவிக்கு இதெல்லாம் தேவையா? மேலும் கீழும் மினக்கிட்டு அலையுதா அப்படின்னு பேசுவா. அப்ப நல்ல சேலை கூட கட்ட முடியாது. ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையி, அதுக்கு சொல்லுவாங்க பொன்னடி எத்தவா ஒல்லியா பெத்து இடுக்கிருக்காளப்பா. ஆமா இவ காணி ஆளதுக்கு அப்படிம்பா. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வைகி, கொல்லி எத்தவா இவ எந்த சொத்தை வித்து இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க போற அப்படின்னு பேசுவா. அப்ப வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடான் இருக்கான். 1000 பேர் 1000 சொல்லுவார்கள். அடுத்தவங்க பேசுவதை கேட்ட நம்ம வாழ முடியுமா ஐயா? நமக்காக நம்ம மனசாட்சிக்கு இறைவனுக்கு பயந்து வாழணும். அதனால சரி ஏ தம்பி தாத்தாவுக்கு ஒரு கரண்டியை கொடு. ஒரு கடி அள்ளி கொண்டு வாயில வாங்கிட்டு வந்து ஓம்பாடி சாப்பிட்டுக்கிட்டு. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலையாகி அந்த நாகக்கன்னி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? கண்ணு நல்ல புளிய மரம், கண்ணு நல்ல புளிய மரம், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே கவிரோடு என்ன பயம், கவிரோடு என்ன பயம், கவிரோடு பிஞ்சி நல்ல புளிய
என்பார்கள். ஆமையா. பட்டம் தவறினா நாமளுக்குத்தானே நஷ்டம். நமக்கு தான் நட்டம். பட்டம் தவறினா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா. கூட 10 நாள் ஆயிட்டுனா அதை நொடிச்சு சாப்பிட முடியாது. அதனால இந்த வயசுலே பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல எனக்கு பிள்ளை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, எனக்கு 50 வயசாச்சு, உங்களுக்கு 55 வயசாச்சு. இதுக்கு மேல் நமக்கு குழந்தை கிடைக்குமா? கிடைக்கிறது சந்தேகம், ரொம்ப கஷ்டம். என் நாகக்கண்ணி என்ன, அதாவது லண்டன்ல 95 வயசு கிழவி ரெட்டை பிள்ளை பெற்றிருக்கா. எந்த ஊர்ல? லண்டன்லயா? பேப்பர் பாத்தீரா? பேப்பர் நான் இங்கிலீஷ் பேப்பர்லாம் பார்க்க மாட்டேன். இங்கிலீஷ் பேப்பர் தான் தினம் படிப்பேன். நீங்க இங்கிலீஷ் தான் படிப்பீங்களோ? ஆமா. சரி. வடநாட்டுல இப்படி இருக்கு. ஆகையினால நீ கவலைப்பட வேண்டாம். அப்படியா? நமக்கு 55-50 வயசு ஆனாலும் ஆண்டவன் அனுக்கிரகம் இருக்குமானால் சரி, எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அம்மா 95 வயசுல பிள்ளைய பெத்து போட்டிருக்காள, அந்த பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில என்னைக்கு பிடிச்சு கொடுக்க. பாட்டி கட்டில் இருப்பா, பிள்ளை தொட்டில் இருக்கும். அந்த காலத்துல 30-40 தான் நடுப்புறாயம். பெண்களுக்கு 25 வயசு தாண்டாட்டம் கட்டி கொடுப்பாங்க. ஆம்பளைக்கு 35 வயசு ஆனாட்டம் கட்டி கொடுப்பாங்க. ஆமா. சரி, இப்போ வந்து என்ன தெரியுமா, 13-17 நடுப்புறாயம். 20-22ல 2-3 குழந்தை வயசு என்னாவது? 30ல முடி நரைக்கும், 40ல நடுக்கமாகும், 50ல அடங்கிக் கொள்வார்கள். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு அதான் வித்தியாசம். அந்த காலத்துல 130-140 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. எங்க பாட்டி இருந்தா உண்மை. சரிதானே? அதனால 95 வயசுல குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி பேப்பர்ல போட்டுதான். அதான் சொன்னேன், பேப்பர்ல போட்டிருக்கான். அப்போ இந்த நாகராஜனுக்கும் இந்த வயசுல பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல பிள்ளை இருக்க போகுது மன்னவா? அப்படியே நாமல் மாண்டு முடிந்தோமையானா நம்ம செத்ததுக்கு பின்னாலே பெரிய போராட்டம் வரும் அல்லவா? என்ன போராட்டம்? மன்னாத்தா கரையோ நம்ம செத்ததுக்கு பின்னால நமக்குன்னு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவி பண்ணும். அப்படி தான் பெற்ற திருமகன் இல்லையானா நம்மள மையான கரையில கொண்டு அடக்கம் பண்ணணும் பாருங்க. அதுக்கு சொந்த பெரியப்பா மகனா இருந்தாலும் இந்த நாட்டுல என்ன மாதிரி 10 பேர் இருக்க போய்தான் மழை பெய்யுது. இந்த மாதிரி 10 பேர் நல்ல மனுஷன் இருக்க போய்தான் எந்த மழை பெஞ்சாலும் நம்மள விட மாட்டாங்க. அதுக்குத்தான் வெள்ளுக்காரங்களுக்குன்னு ஸ்பெஷலா மேல தகரம் போட்டிருக்காங்க. பிறகு அதனால நீங்க சுத்தி சுத்தி பாக்காதங்க. மழை வருது, மழை வெறிக்கட்டும், பரவாயில்ல.
அப்போ நம்ம செத்ததுக்கு பின்னாலே மையானக்கரையிலே நம்மளை கொண்டு அடக்கம் பண்ணணும்னா சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு உங்க சித்தப்பாவுக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லடா செத்து போனாரு, நீங்க தான் வந்து காரியம் பண்ணணும் வாங்கன்னு கூப்பிட்டா காசு பணம் இருந்தா முன்னால வந்து நிப்பான். காசு பணம் இல்லைன்னு வைங்க அவன் சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கல, அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான், நான் இவனுக்கா கொல்லி வைக்க போறேன், ஒண்ணு மத்த பையன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை அப்படின்னு பேசுவாங்க. அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது. கடையில போய் டீ கேட்டா போட்டு தருவாரா, வெண்ணி பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு. அதனால என் மன்னா நாகராஜா, இனியும் நாமல் குழந்தை வரங்கள் வேண்டுமானால் அந்த இறைவனை எண்ணினாமல் தவம் இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அவர் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, தலை மூலிகை, தலை மூலிகை, அங்கே விரதம் அது இறந்து வார என்று வா, அங்கே விரதம் அது இறந்து வார என்று வா, ஆமையா சொல்லையா அங்கே சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டான், மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டான், பால் கொண்டு தரை மெழுகி தரம் மொழிகி தரம் மொழிகி, அவர் பன்னீராலே கோலம் போட்டாலும் அவர் பன்னீராலே கோலம் போட்டான், கோலம் போட்டான். ஆமையா ஓரையா அவர கோலம் போட்ட இடமாதி புறத்து வாழையிலை விரித்து அதிலே விநாயகனை பிடித்து வைத்து அநிறநாளி நிறமரத்த எச்சனை தேங்காப்பழம் எடுத்து வைத்து ஆழ குழிய வெட்டி 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டூசியை நாட்டி 12 வருடங்களாக ஊசி முனையின் மேல் நின்று தவம் இருந்து வருகிறார்கள். உண்ணவில்லை, உறங்கவில்லை, உடையவனை மறக்கவில்லை, அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் 6 வருடமாகவே தவம் இருக்க 12 வருடமும் பகவான் வரவே இல்லை. அப்ப சிவபெருமான் வரவில்லை என்று இருபேர்களும் இறைவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். இருபேர்களும் இறைவனை எண்ணி அழுது புலம்ப சிவபெருமான் இவங்க தவத்தை கண்டு தவத்தை கண்டும் காணாதவரை போல கலி உலகம் எல்லாம் படியிழக்க வேணும் என்று பயணமாக வருகின்றார். அப்ப இந்த பார்வதி சும்மா இருக்க கூடாது, ஆண்டவா நீங்க உலகம் எல்லாம் படியிழக்க போனா நான் ஒத்தையில இருக்கேன், அதனால இன்னைக்கு உங்க கூட நானும் வாரேன். பார்வதி என்னோடு நீ வந்தையானா இறைவனுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அம்மா நீ வேண்டாம், கைலாசத்துல இரு, நான் போயிட்டு வரேன். அப்படி என்ன உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க போகுது? பார்வதி உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாக படைத்திருக்கிறேன். கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை குழந்தை உள்ள
உள்ளவர்கள் குழந்தை இல்லாத பேர்கள். இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே பெரிய வசதி இருக்கும். ஆமா. ஆனா ஒரு பிள்ளை வரம் இருக்காது. ஆமையா. ஒருவருக்கு குடிக்கிறதுக்கு கூட உப்பில்லா கூழ் கூட இருக்காது. இருக்காது. அந்த ஒரு கோட்டை போட்ட புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டான எவ்வளவு? 21. சரிதானே. நீ பெண்ணா பிறந்தவா ஏழை மனம் கொண்டவா. ஆமா. அவருக்கு என்ன ஆச்சு? ஆச்சு. இவருக்கு என்ன ஆச்சு? இந்த தம்பி ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். கையிலே அமர்ந்திரு ஆண்டவன் நான் சென்று வருகிறேன் என்று. ஆமையா. அப்பந்தான் ஆண்டவன் பார்வதி என்ன இறைவா உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். அப்ப என் கூட வரும்போது வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னா உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் படி இழக்க உன்னை அழைத்து போகிறேன். ஆட்டுமென்று சம்மதித்து எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டங்களை வாண்டி பகவானோ பார்வதியோ அவர் படியளக்க ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.